அம்புஜநயனா நாராயணா, அம்புஜநயனா நாராயணா, அம்புஜநயனா நாராயணா, அம்புஜநயனா நாராயணா. வணக்கம் நேயர்களே, பரிகார தலங்கள் எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை காண ஆவலோடு காத்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் இனிய காலை வணக்கங்கள். நம்ம முன்னோர்கள் நமக்கு பல கோவில்கள் பற்றின மகிமைகளையும் அந்த கோவிலில் இருக்க கொடிமரம், பலிபீடம், கோபுரம், கலசம்னு ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற சிறப்பம்சங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம்னு நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் நம்ம போற்றி வணங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கோவிலில் இருக்க மூலவருக்கு மேலே அமைஞ்சிருக்க கோபுரமும் கலசமும் அதற்கே உரிய சிறப்பம்சங்களோட அந்த மூலவரையே தரிசித்த பலனை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் கும்பாபிஷேக காலத்தில் கோபுர தரிசனம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு அற்புதமான விஷயத்த வீட்டில் இருக்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி தயாரா இருக்கு. ஒரு அற்புதமான திவ்ய தேச ஆலயத்தில் நடந்த கும்பாபிஷேக விழாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். எப்பிறப்பினும் சிறந்த மக்கட்பிறப்பெய்தினர் இறைவனை உணர்ந்து வழிபட்டு ஈரில்லா பேரின்பம் நுகர்தலே முறை. பாலில் நெய் போல் மறைந்து எங்கும் நிறைந்துள்ள இறைவன் அடியார் உள்ளத்தும் அணிபெற அமர்ந்துள்ளான். 1. பரத்துவ நிலை. வைகுண்டத்தில் பகவான் இருப்பது நம்மால் நெருங்க முடியாத நிலை. 2. வியூகம். திருப்பார்கடலில் சயனித்திருப்பது. இது காதில் கேட்டு அறியும்படியான நிலை. 3. விபவ நிலை. ராம கிருஷ்ண அவதாரங்கள். இவை அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிக்கும்படியான நிலை. 4. அந்தர்யாமி நிலை. யோகிகளின் தவத்தினால் மட்டும் பார்க்க முடியும் நிலை. 5. அர்ச்சாவதாரம். யாவரும் எளிதில் வழிபட்டு பேரின்பம் எய்தற்கு சிறந்த உபாயமான நிலை. கேசவனையே செவிகள் கேட்க, திருவரங்க தீசனையே சென்னி இறைஞ்சிடுக, நேசமுடன் கண்ணனையே காண்க என் கண்கள், இனர்கொள் காயம்பூ வண்ணனையே வாழ்த்து என் வாய் என திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவாய் மலர்ந்தருளினார். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில், நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் பேருந்துகள் இந்த கோயிலின் அருகாமையிலேயே நிற்கும். பரிகாரம். கால சர்ப்ப தோஷம் நீங்கவும் திருமணத் தடைகள் நீங்கவும் இங்குள்ள பெருமாளிடம் பிரார்த்திக்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சார்த்தி பக்தர்கள் இறையருள் பெறுகிறார்கள். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 19வது திவ்ய தேசம். இங்குள்ள பெருமாளை திருமங்கையாழ்வார் தன் இனிய பாசுரங்களால் பாடியுள்ளார். அழகியவா என்றும் பொன் இவர் மேனி என்றும்
மரகதத்தின் பொங்கு இளம் சோதி என்றும் மகிழ்ந்து பாடியுள்ளார். பெருமாளின் அழகில் மயங்கிய நிலையில் 9 பாசுரங்களை பாடிவிட்டு 10வது பாடலில்தான் இத்தலத்தின் பெயரை குறிப்பிடுகின்றார் திருமங்கையாழ்வார். நாகங்களுக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷன் இத்தலத்தில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதற்கு சார புஷ்கரணி என்று பெயரிட்டு அதன் கரையில் அமர்ந்து பெருமாள் குறித்து தவமிருந்தார். பெருமாளும் மகிழ்ந்து தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக இத்தலத்தில் அருள் புரிந்தார். நாகம் என்பது ஆதிசேஷன். நாகம் பெருமாளை ஆராதித்ததால் அவரது பெயராலேயே இவ்வூர் நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் இவ்வாலயத்தில் அண்மையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளை காண தயாராவோமா? ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை அறிந்த வண்ணம் குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு இந்து கோவிலிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய ஒரு புனித சடங்காகும். இதன் மூலம் உள்ளிருக்கும் மூலவர் சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. குடத்தில் நீர் நிரப்பி புனித ஆறுகளின் நீராக உருவகித்து பட்டாச்சாரியார்கள் யாகம் வளர்த்து மந்திரங்கள் மூலம் அக்குடத்திற்கு சக்தியை ஏற்றுகிறார்கள். தீப ஆரத்தியில் நீர் இருக்கும் கும்பம் தெய்வ உருவமாகவே காட்சி தருகிறது. பக்தர்கள் வணங்கி பிறவிப் பயன் அடைகிறார்கள். யாகம் வளர்த்த அந்தணர்கள் கும்பங்கள் இருக்கும் பீடங்களுக்கு தீபஹாரத்தி காட்டுகிறார்கள். திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஆலயத்தில் எங்கும் கேட்கும்படி பாடி மகிழ்கின்றார்கள் வைணவ கோஷ்டியினர். இவ்வாலயத்தில் உள்ள ராஜகோபுரம், மூலவர் விமானம், தாயார் சன்னதி விமானம், நரசிம்மர் சன்னதி விமானம் என அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
உத்தமபாத மகாராஜனின் குமாரன் துருவன். சிறுவனான துருவன் நாரதர் மூலம் இத்தலத்தின் பெருமையை அறிந்தான். உலகம் முழுவதும் தனக்கே அடிமையாக வேண்டும் என்று பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தான். இவனது தவத்தை கலைக்க தேவர்கள் இடைஞ்சல்கள் செய்தார்கள். இருப்பினும் தவத்தை வெற்றிகரமாக முடித்த துருவன் முன் பெருமாள் கருடன் மீது அமர்ந்து பேரழகு பொருந்தியவராக தரிசனம் தந்தார். பெருமாளின் பேரழகில் மயங்கிய துருவன் தான் கேட்க வந்த வரத்தை மறந்தான். இறைவனது பேரழகே போதும், இதில்தான் உண்மையான சுகம் இருக்கிறது. அந்த பேரழகை எப்போதும் தரிசிக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என பெருமாளிடம் கேட்டான். பெருமாளும் தனது சௌந்தரியமான திருக்கோலத்தை துருவனுக்கு காட்டி அவன் தவமிருந்த ஸ்தலத்திலேயே தங்கினார். எனவேதான் அழகான பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். உற்சவ பெருமாளின் ஆசியுடன் பட்டாச்சாரியார்கள் கும்பங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி ஆலயத்தை வலம் வருகிறார்கள். பக்தர்கள் கும்பத்தை பின்பற்றி ஆலயத்தை சுற்றி வலம் வருகிறார்கள். இதோ உற்சவர் சௌந்தரராஜ பெருமாள் தாயார் சௌந்தரவல்லி சமேதராக ஆலயத்தை சுற்றி வலம் வருகிறார். மற்ற ஆலயங்களில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் மட்டுமே காண்பார்கள். ஆனால் இவ்வாலயத்தில் நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தை இவ்வாலய பெருமாளே நேரில் காண தாயார் சமேதமாக வந்து ஆலயத்தின் பின்புறம் நின்று மூலவர் விமானத்திற்கு நடைபெற உள்ள குடமுழுக்கை காண தயாராக உள்ளார். கலசங்களை ஏந்தி கம்பீரமாக காட்சி தருகிறது ராஜகோபுரம். நாம் காணும் அனைத்து விமானங்களுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
வேதங்கள் முழங்க புனித நீர் தாங்கிய கும்பங்களை தாங்கி அந்தணர்கள் கலசங்களை அடைகிறார்கள். மஞ்சள் துணியை ஒவ்வொரு கலசத்திற்கும் சாற்றி மந்திர முத்திரைகள் செய்து இறை நாமத்தை உச்சரிக்கிறார்கள். பால் அபிஷேகம் கலசங்களுக்கு நடைபெறுகிறது. கும்பாபிஷேகம் மூலம் கோபுர கலசங்கள் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோயிலுக்குள் செல்லாமலே கோபுர தரிசனம் மூலம் கடவுளின் அருளை பெற இயலும் என்பது இறையாளர்களின் திண்ணமான நம்பிக்கை. பெருமாள் ஆலயத்தில் பெருமாள் கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதை நன்கு அறிந்தாற்போல தக்க சமயத்தில் வானில் தோன்றி காட்சி தருகிறார் கருட பகவான். பாருங்கள் இதன் இறைசக்தி என்பதை. பெருமாள் வரவுக்காக எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் கருட பகவான் கும்பாபிஷேகத்தை காணாது எவ்வாறு இருப்பார்? புனித நீரை கலசங்கள் மேல் ஊற்றுகிறார்கள். இக்கும்பாபிஷேக நிகழ்வை கண்ட நாம் இறைவனின் பூரண அருளை பெற்ற பாக்கியசாலிகள். இனி நம் வாழ்வில் என்றும் ஏற்றம்தான். அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில், நாகப்பட்டினம். மூலவர் நீலமேக பெருமாள், சௌந்தரராஜ பெருமாள். உற்சவர் சௌந்தரராஜர். தாயார் சௌந்தரவல்லி. உற்சவர் கஜலட்சுமி. தலவிருட்சம் மாமரம். தீர்த்தம் சார புஷ்கரிணி. ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன். புராண பெயர் சுந்தரவனம். ஊர் நாகப்பட்டினம். மாவட்டம் நாகப்பட்டினம். 4 யுகங்கள் கண்ட இத்தல பெருமாள் நின்ற, கிடந்த, இருந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். நரசிம்மர் இங்கு 8 கரத்துடன் அஷ்டபுஜ நரசிம்மராக அருள்பாலிக்கிறார். ஒரு கை பிரகலாதனை ஆசிர்வதிப்பது போலவும், ஒரு கை அபய முத்திரையையும், மற்ற திருக்கைகள் இரண்யனை வதம் செய்கின்ற நிலையிலும் உள்ளது. இங்கு பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்தில் திருமஞ்சன திருமேனியுடன் காட்சி தருகிறார். இங்குள்ள விமானம் சௌந்தரிய விமானம். இங்கு ஆதிசேஷன், துருவன், திருமங்கையாழ்வார், சாலிசுக சோழன் ஆகியோர்
இத்தலப் பெருமாளை தரிசனம் செய்துள்ளனர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார், திருக்குறுகை பெருமான், கவிராயர், முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோரின் பாடல்கள் இப்பெருமானின் பேரழகை பாடுகின்றன. இவ்வாலயத்தில் ஆதிசேஷனால் உண்டாக்கப்பட்ட சார புஷ்கரணியில் நீராடி பெருமாளை வழிபட்டால் அவர்கள் சூரிய மண்டலத்தை அடைவார்கள் என்பது ஐதீகம். திருநாகை சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்தையும் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியையும் தரிசித்த நாம் இறைநாமம் மொழிந்த வண்ணம் காத்திருப்போம். மற்றொரு பரிகார தலத்தை காணும் வரை ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கும் நம்ம பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில பல அற்புதமான ஆன்மீக நிகழ்வுகளை பார்த்தோம். நாமளும் ஆழ்வார்களா பிறந்திருந்தா இன்னும் பல பாசுரங்களை பாடியிருப்போம் போல இருக்கு. நாகை சௌந்தரராஜ பெருமாளின் திருவடி பணிந்து காத்திருப்போம். மற்றும் ஒரு பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.